வந்திருக்கோம் என்ன நம்ம வந்துட்டு அருவிக்கரை வந்திருக்கோம். அருவிக்கரைன்னு என்ன நம்ம தெரியும் எல்லாருக்கும். திருவட்டாறு வந்து இதில் இருக்குது. அதில் வந்துட்டு மாடசாமி கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள். மாடசாமி கோவில் இது இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இப்படி இன்னும் நம்ம இப்படி பார்த்துட்டு இதில் இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு மணலிக்கரைன்னு போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு. அந்த பக்கம் வந்து அணக்கரையாக்கு. இந்த பக்கம் வந்து அருவிக்கரைன்னு ரெண்டு போட்டிருக்கு. ജില്ലയത് இப்படி நம்ம இஞ்சண்டு மேலேண்டு பெருஞ்சாணி அந்த இதில் நம்ம தண்ணி வாரதாக்க பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு இப்படி அங்கே பார்க்க போகலாம். பார்த்து தெரியும் பாருங்க. அது ஒரு சூப்பர் ஒரு வெரைட்டியான ஒரு கிளைமேட் வேறு. வைகுந்தேரம் ஆனப்போங்க பார்த்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமாയിട്ട് ஒரு ஃபீல், வித்தியாசமான ஒரு இதில் தெரியும் உங்களுக்கு. அவன் இப்படி எங்கே நேராக போவோம். அப்படி நடந்து நேராக அங்கே போகணும். அந்த சைடில் போயிட்டு நமக்கு நீ போக வேண்டியது நம்ம அந்த சைடு அந்த பக்கத்துக்கு நம்ம போகணும். பார்த்துக்கலாம் அங்கே கீழே அங்கே போகணும். இப்படி நமக்கு அங்கே நடந்து இப்படி அங்கே போகலாம். இப்படியே போயிட்டு அந்த மாதிரி எஞ்செல்லாம் நல்ல வெள்ளம் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக வந்தோன்ட்ருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரியும். வெள்ளம் வந்துட்டு வரைய பார்க்க வந்துட்டு சின்னதாகிட்டு வந்து தோணும். ஆனால் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகிட்டு வந்து வெள்ளம் நல்லா ஃபாஸ்ட்டாக வெள்ளம் வந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த அருவிக்கரை இல்லைன்னு இப்படியே பார்த்துட்டு நமக்கு இப்படியே போகலாம் பாருங்கள். கிளைமேட்டு நல்லா இருக்குது. கிளைமேட்டு அது சரி தான், வெள்ளது சரி தான், பக்காவாக இருக்குது. எல்லாம் நீட்டாக அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்று இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட நம்மளோட ஜாயிண்ட் ஆயாச்சு. நம்ம அருவிக்கிற வீடியோ எடுக்க வேண்டிய நம்ம ஒரு நம்ம ஹெல்மெட் வந்து அவர் இப்போ கலத்து வந்த மாட்டார். அப்போ ஹெல்மெட் கலத்துல சரி அவர் கிளம்புவாருன்னு. அப்போ நமக்கு இப்படி எடுத்துகிட்டு நமக்கு அங்கே போகலாம். ஆனால் இங்கே வேலைக்கு போயிட்டு வரலாம். சரி நான் போட்டான். சரி பார்த்தவங்களுக்கு திரும்பி பாருங்க. இந்த இடம் அப்படி பார்த்தாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட இன்னொரு ஆலோசனை எப்படி என்னென்னா அணக்கரையாக்கு இந்த பக்கம் வந்துட்டு அணக்கரை என்னன்னு சொன்னார். இந்த பக்கம் வந்துட்டு அருவிக்கரை, இந்த பக்கமாக அருவிக்கரை, இந்த பக்கம் வந்துட்டு இந்த அப்படி வந்துட்டு இப்படி வரும். கீழே வந்துட்டு ஒரு கீழே வந்துட்டு என்னென்னா ஒரு பகவதி அம்மன் கோவில் அங்கே வந்துட்டு கீழே இருக்குது. இது இப்போ வெள்ளம் வந்துட்டு நிறையா இருக்குது. வெள்ளம் வந்துட்டு பார்க்க கொஞ்சமாக இல்லை, இந்த ஏகப்பட்ட வெள்ளம் இருக்குது. பார்த்தவங்க அவங்க பார்த்தா தெரியும். இந்த இங்கே நின்று பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த வெள்ளம் வந்துட்டு எங்கேண்டு வரது என்னென்னா இந்த சைடு இஞ்சண்டு வருது. இஞ்சண்டு என்ன பெருஞ்சாணிலேருந்து வரதாக்குது. இது இப்படி வந்து இந்த வெள்ளம் வந்து கட்டிலோட போகிறது. இது வந்து பாலை மேலே போட்டிருக்குது. இப்போ ஏகப்பட்ட வெள்ளம். இங்கே வந்து ஃபுல்லாக வெள்ளம். இது நேரமாக வந்துட்டு நேரத்தில் வந்துட்டு கல்லெல்லாம் கொஞ்சமாக தெரியும். இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ கல் வந்து மொத்தம் வெள்ளமாக இருக்குது. இனி இதுக்கப்புறம் நம்ம இப்படி போயிட்டு இதில் இப்படி அங்கே கீழே அப்படி அங்கே கீழே போவோம். அங்கே கீழே பார்த்தா தெரியும். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பகவதி அம்மன் கோவில் வந்துட்டு ஒரு பகவதி அம்மன் கோவில் அங்கே கீழே இருக்குது. நாங்கள் இப்படி போயிட்டு உங்களுக்கு நான் காட்டி தரல. அப்படி அவங்க இப்படி தான் போகணும். பார்ப்போம் எப்படி போவோம். தன்னான இப்படி பாருங்கள். அப்படி அவன் இந்த பக்கம் தான் அப்படி அங்கே ரைட்டில் போயிட்டு அப்படி அங்கே கீழே போகணும். பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அப்படி அங்கே போகணும். பார்ப்போம். சரி இது இந்த சைடு அங்கே போகிறோன்னு தெரியல. இந்த சைடு இதை வந்துட்டு சர்வீஸ் பஸ் எல்லாம் போகிற இடம்னு எனக்கு. இப்படியே நமக்கு அங்கே கீழே அப்படி அங்கே நமக்கு கீழே போவோம். ஓ சரி சரி ஓகே சரி நமக்கு இன்னும் இப்படி அங்கே போகலாம் பாருங்க. அருவிக்கரை இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கலாம். கீழே அந்த சைடில் அங்கே கீழே போய் எடுக்கலாம். அது பார்த்து நமக்கு எடுக்கலாம் பாருங்க. இதுதான் ஃபுல் வியூவாக இருக்கும் அருவிக்கரைக்கு. அதை பாருங்க. பார்த்தா அருவிக்கரை இதுதான் அருவிக்கரை ஃபுல் வியூவாக இருக்கும். எங்கே கீழோட்டு போனால் வந்துட்டு நம்ம அங்கே கீழோட்டு வெள்ளம் எல்லாம் போகிறது. இப்போ மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படி கீழோட்டு இறங்கி நமக்கு கீழே இறங்கி காட்டி தரேன். சாயந்தரம் வைந்து ஆனப்போ அந்த கிளைமேட் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட் நாங்கள் பார்த்து கீழோட்டு. ஆனால் வெள்ளம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. வெள்ளம் ஃபாஸ்ட்டு பயங்கர ஸ்பீடு முக்கியம் இருக்குது பாருங்க. எடுத்து காட்டுவாங்க. இப்படி இந்த சைட்லேருந்து இப்படியே நம்ம கீழே போகிறோம். கீழோட்டு தான் காட்டி தரலாம். அப்படியே இந்த சைடில் நமக்கு அப்படி கீழே போகணும். கீழே போயிட்டு இந்த வியூ அப்படி பார்த்துருங்க. இதுதான் சரியான வியூ இல்லையா? அது வைகுந்தேரம் ஆனோண்டாக்கும் இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குது. பின்ன மழையும் வந்து கிடக்கா. அந்த ஒரு சரியான ஒரு கிளைமேட் அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நாங்கள் லைட்டாக அப்படியே அந்த கீழே அந்த இதில் வந்து இறங்கி போகலாம். நாங்கள் இப்படி கீழே இறங்கி போகலாம். அப்படியே நாங்கள் அப்படி போகலாம். பார்த்து வரைக்கும் வரணும். வர்றது இப்போ வந்துட்டு வெள்ளம் சரியான வெள்ளம். தண்ணி வந்துட்டு ஏகப்பட்ட தண்ணியாக இருக்குது. பார்த்துருக்கீங்க பாருங்க. இப்போ சரியான வெள்ளம். மேலே 2 வாரம் அதாங்க அந்த சைடில் வந்து நம்ம பாலம் அந்த சைடு
நாம் வந்து பேசுறது வந்து உங்களுக்கு கிளியராக வாய்ஸு கிளியராக கேட்குமா உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த இறப்பு பயங்கர இறப்பாக இருக்கும், அந்த வாய்ஸு கேட்காது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அப்போ நான் கொஞ்சம் இப்படி இப்போ அது கீழே வேறு ஏதாவது போயிட்டு அது பின்ன ரெண்டாகிடல. நான் கொஞ்சம் இது ஓட்டி உங்களுக்கு காட்டி தரேன் சரியா? இடத்த கிளியராக பார்த்துருங்க. இது பாருங்க, சரியான ஒரு இது சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே. அவங்க வெள்ளத்தில் இறங்கலாம் இருந்தது. வெள்ளத்தில் இறங்க வந்துட்டு ஒருவாடு பயங்கர வெள்ளம் வந்து ஒருவாடாக இருக்குது, அது கூடுதலாக இருக்குது வெள்ளம். அது வந்து அவங்க அங்கே கீழே இறங்கல. இது ரெண்டு காட்டுறாங்க. ஒரு சரியான ஒரு கிளைமேட் அது. வெள்ளம் பார்த்துக்கலாம் என்ன ஸ்பீடாக வருது வெள்ளம். நம்ம நீ கீழே இறங்கி வந்தோம்னா அங்கே வந்துட்டு நமக்கு எடுக்க முடியல. அப்போ நம்ம பாருங்க, பார்த்தவங்களுக்கு பேக்கில் பார்த்தா தெரியும். இது வந்துட்டு கீழே பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள் வெள்ளம். பாருங்கள் என்ன மாதிரி சீட்ட மாதிரி அறிவிக்கிறேன். செம்ம பயங்கர ஒரு இதாகிட்டு போகுது பாருங்கள் வெள்ளம் வந்துட்டு. இப்போ வந்துட்டு வெள்ளம் எல்லாம் வெள்ளம் ரொம்ப இருக்கிறனாலேயும் இந்த மாதிரி எல்லாம் போகிறது. என்ன ஒரு இது வலை சைடில் சின்னதாகிட்டு ஒரு சான்லு போல் போகுது பாருங்கள். இதுலேருந்து தண்ணி இந்த சைட்லேருந்து அப்படி இங்கே இந்த சைடு வாரது. அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நமக்கு நம்ம இங்கே நம்ம எடுத்தாச்சு. நம்ம இப்படி போனால் அந்த சைடு அங்கே கீழே போகணும். அது கோவில் வந்துட்டு கீழே இருக்குது பாருங்கள். அங்கே கீழே பார்த்தா தெரியும், அங்கே கீழே இருக்குது கோவில். நம்ம அந்த கோவில் அங்கே எடுக்க மேலே இருந்துட்டு தான் எடுக்கல, அது கீழே போய் பாருங்கள். அப்படி போய் நமக்கு இன்னும் இப்படி அங்கே மேலே அந்த சைடில் அங்கே போகணும். நமக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே பாலம் வந்துட்டு அந்த பக்கம் தெரியும். அங்கே அந்த சைடில் அங்கே பாருங்கள் லாங்கில் அங்கே தான் பாலம் தெரியுது. அது நம்ம ஆத்தையும் ஃபஸ்ட்டு அங்கே வந்து இறங்கினா அவங்க நல்லா இருக்குல்ல பாலம், அந்த சைட்லேயே வந்து இறங்குறது. நல்ல ஸ்பீடாக இருக்குது, செம்ம ஸ்பீடாக இருக்குது. பார்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு எதுவும் அப்படியே நல்ல ஒரு இதாக பயங்கரமாக வைந்தார அணையிலாக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, சரியான ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு கிளைமேட்டு. இப்போ மழை லைட்டாக மழை பெஞ்சோன்னு இருக்குது பாருங்கள். அதாக இப்போ என் பேக்கில் பார்க்கறதுலாம் அவங்க பேக்கில் இருந்து பாருங்கள். அந்த சைடில் வந்துட்டு நம்ம அந்த பக்கம் பாருங்கள். அந்த பக்கத்தில் நம்ம காணது வந்துட்டு ஒரு ஹிந்து கோவிலாகும். அந்த அது கீழே வந்து இன்னும் வந்துட்டு நல்ல வெள்ளம் வந்துட்டு ரொம்ப என்னென்னா இன்னைக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மழை எல்லாம் அங்கே இந்த பக்கம் மழை எல்லாம் பெஞ்சனால இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள் அப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நீ இங்கே பாருங்கள், இது வந்து அப்போ அங்கே கீழே இறங்கணும்னா பார்த்தா கீழே இறங்குறதுக்கு நமக்கு முடியாதுமானு தெரியல. பார்ப்போம், நமக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவில் நம்ம கிளியராக மேக்ஸிமம் எடுக்கும். சரி, அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியலாம். இங்கே மேலே இருந்தாங்க மாறுது, அங்கே மேலே இருந்து கீழே விட்டு வரதாகுது.